சொன்னேன் உண்மையான லவ். அதனாலதான் சரி ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை அப்படின்னு கிளம்பிட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுதான் வந்திருக்காங்கல்ல. பிக் பாஸ்னா எப்படி இருந்தாலும் சேர்ந்து வந்தாலும் தனித்தனியா தான் எலிமினேட் ஆக போறாங்க. இல்ல அது அது வந்து தெரிஞ்சதுதான். அவங்களே சொன்னாங்க நம்ம வந்து ஒரு கட்டத்துல நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம முதல்ல போயிடலாம், நம்ம ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு அப்படின்னு. சோ அது நடக்கல அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நாமினேஷன் ரூம்ல போயிட்டு நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு இங்க இருக்க வேணாம்னு சொன்னது அவங்க. சோ அதனால ம். அவங்க போயிருந்தா அது அவங்க அந்த அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது யா குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு மாதிரி எங்க அவருக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆகி வெளில போறாரோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பயந்துருக்கலாம்ல. ம். ஏன்னா அவர் வந்து கெரியருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு. சோ அதுல ஏதாவது அஃபெக்ட் ஆயிருமோ, பேட் நேமோட போறாரோ, இப்படி நிறைய விஷயம் யோசிப்பாங்கல்ல. ம். இப்ப நமக்கு தெரியும் அவருக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 2 வீக்ஸ் இருக்குமா, 2 வீக்ஸ் முன்னாடி இந்த பேட் நேம் வந்து இப்போ இல்ல. பட் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ம். correct தான். கானாவினத்து நிறைய இது எடிட்னு சொல்றாங்க. கேக்குதா? அப்படியா? நான் பார்க்கவே இல்ல. இல்ல நான் அந்த ஃபுல் ரோஸ்ட்டுமே பார்க்கல விக்னேஷ். நான் இனிமே தான் கொஞ்சம் நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சோனே தான் நான் போய் திருப்பி பார்ப்பேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ப்ரோ ஹலோ லைவ்ல ஹாய் ப்ரோ. போனவங்க சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா செம்ம அடியா விஜிஎஸ் கானாவினத்தை போட்டு. ஆனா எபிசோட்ல டோட்டல் நிறைய கட்டு பாத்தீங்களா? நமக்கு தருண் ப்ரோ நிறைய கட் பண்ணிட்டாங்கல்ல. அடிச்ச மாதிரி தெரியல இல்ல, சும்மா ஏதோ அட்வைஸ் பண்ண ஆமா மாதிரி தான் அது தெரிஞ்சு. லைட்டா அட்வைஸ் பண்ண மாதிரி தான். ஏன்னா நான் கூட ஸ்பேஸ்ல கேட்டேன், வேற ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க போனவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க பயங்கர ஹெவி ரோஸ்ட். ஆனா இந்த கட்டை பார்க்கும்போது நல்லா கிளீனா தெரியுது. அவரு தலையை தூக்கல, தலைய ஃபுல்லாவே கீழே குனிச்ச மாதிரி இருக்கு. அப்போ செம்மடி ஊந்துருக்கு. ப்ரோ நம்ம பேசினதுதான் ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா அவர் சுத்தமா அக்செப்ட் பண்ற அந்த இதுவே மென்டாலிட்டியே டோட்டலாவே கிடையாது அவர்கிட்ட. அக்செப்டன்ஸும் கிடையாது, அதுக்கப்புறம் லிசன் பண்ற அந்த ஒரு கெபாசிட்டி கிடையாது. அந்த கெப்பாசிட்டி சுத்தமா கிடையாது. அதுதான் அவர் கிளியராவே சொல்லியிருப்பாரு. அதை வச்சு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. ஆனா சொல்ல போனா இப்போ அந்த லெவலுக்கு மேல வரணும்னா டாப் 1 2 3ல ஏதாச்சும் கொஞ்சம் கேட்கணும் நீங்க. அப்போ அந்த அது இருந்தா தான் உங்களுக்கு இதுவே அப்படின்னு சொல்லிதான் இது என்ன ஒண்ணுன்னா பண்ணிருப்பாரு. அவரு சொல்லும் போதே கேட்க மாட்டாரு பாத்தீங்களா. இததான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 2 3 தடவை சொல்றாரு விஜய் சேதுபதி. புரியுதா? நீங்க இதத்தான் உங்ககிட்ட பிரச்சனைன்றாரு. விஜய் சேதுபதி சொல்றதே கேட்க மாட்டாரு அவரு. இன்னொன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா கிளீனா, இதுக்கு முன்னாடி ஆடின கேம் வேற, இப்ப வேற கேம் ஆடுங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா திவாகர் இருக்கும், அதுதான் நம்ம முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கோம். திவாகர் இருக்கும்போது ஆடின கேம் வேற, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேமே இல்ல சுத்தமா. ஆனா எல்லாரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் வேற கேம் ட்ரை பண்ணாதான் வேற கேம் ட்ரை பண்ணாரு. அது யாருக்கிட்டையும் ரோஸ்மெட் கிட்ட யார்கிட்டையும் பழிக்கல. அது அவருக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் கிடையாது. பேசுங்க ஸ்ரீ, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க ஸ்ரீ. ஹலோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறேன். நேற்று எபிசோட் பத்தியும் சில கருத்துக்கள்லாம் எனக்கு இருக்கு, சொல்லணும்னு சொல்லாமா? பேசுங்க. எனக்கு என்னன்னா, விக்ரம் அண்ட் கானா வினோத் கம்பேர் பண்றச்சே விக்ரம் வந்து கேம்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கா மாதிரி இருக்கிறதுனால விக்ரம்க்கு ரொம்ப ஹெவி ரோஸ்டோ இல்ல அவர் பண்ண தப்புகளை சொல்லாம இருந்தா ஒருவேளை நெக்ஸ்ட் வீக்ல கம்மிங் வீக்ஸ் டாஸ்க்ல அவருடைய பின்னாடி போய் பேசுறது எல்லாத்தையும் மேபி தைரியமா முன்னாடி வந்து பேசும்போது அவருடைய ஓட் பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். வினோத்தை வந்து கொஞ்சம் ஹெட் கொண்டு போறதுக்கான ரீசனா இருக்குமோ, அவரு சேவ் பண்ணும், ஐ மீன் அவர் பண்றதெல்லாம் வெளிப்படையா கேட்காம இருக்கிறதோட ரீசன் அதான் இருக்குமோ? பேசுறாங்களா? இல்ல அவங்க பேசல. ஹலோ, நான்
பேசினது எதுவும் கேட்கலையா அதுக்கு முன்னாடி? இந்த கானாவினோ விக்ரம் கம்பேரிசன் தானே சொல்றீங்க? ஆமா. கரெக்ட். ஓகே ஓகே. ஏன்னா ஃபேன் பேஸும் சரி, வோட்டிங் பேங்க்கும் சரி அவருக்கு அதிகமா இருக்கு. விக்ரம கம்பேர் பண்றச்சே. பட் இவருக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கா மாதிரி இருக்கு. பிளஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்து கானா வினோத்தோடைய பழைய வீக்லலாம் அவர் பண்ணதை எடுத்துட்டு வந்து இந்த வீக் பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. மத்தவங்க இப்போ திவ்யா சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் பேசும்போது சொல்றதை கேட்கலன்ற ரோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இவர் கம்பேரிட்டிவ்லி இவர் பண்ணதை பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அங்க நிறைய இருந்ததுன்னு சொல்றீங்க. பட் இங்க வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரிதான் இருந்தது எபிசோட்ல. அதே மாதிரி ஆதிரையோட இதுவும் வந்து எபிசோட்ல வந்த மாதிரியே இல்ல. இதுல நம்ம பிரமோல பார்த்தோம். பட் எபிசோட்ல அது வந்த மாதிரியே இல்ல. அந்த சோகன் கேரக்டர் பத்தி அவரு கேள்வி கேட்டதும் அது எதுவுமே எபிசோட்ல வந்த மாதிரியே இல்ல. ஓகே. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இதுவரையும் வந்து கானா வினோத்தை பத்தி நிறைய இது வந்து சேனலே ஹைட் பண்ணாங்க. கேட்காம ஏதாவது கேட்கணும்னு சொல்லி நிறைய இஷ்யூ நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டு, பட் இந்த வாரம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமா ஓவர் எக்ஸ்ட்ரீமா போனதுனால தான் அவங்க அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கு. பட் அதை அங்க வந்து அவருக்கு அதே நேரத்துல அவரையும் கொஞ்சமாவது என்ன இவரை மட்டும் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வெளியில ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகேவா? அந்த இதுக்காகவும் அடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. விக்னேஷ் ப்ரோ, இன்னொன்னு திவ்யா கூட இவர் பிஹேவியர் பண்ணாரு பாத்தீங்களா, அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. அதையே இவங்க கேட்கல. ஆனா கேட்டிருக்கோம் நம்ம இதுல. கரெக்ட். ஆனா அது அங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அங்க கேட்டாங்களான்னு தெரியல. பட் நம்மளுக்கு இங்க கட் பண்ணிட்டாங்க. இல்ல அது திவ்யா வந்து அத வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு போகாததோட ரீசன் தான் வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. அவங்க நினைச்சிருந்தா அவங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ணதுனால அதை யார்கிட்டயும் அவங்க வந்து எக்ஸ்பிரஸும் பண்ணல. பிளஸ் பிரஜன் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது பிரஜனும் அதை வந்து விக்ரம் கிட்ட சொல்லும் போது மாத்திதான் சொன்னாரு அவரு. அவங்கதான் வந்து காலை ஃபர்ஸ்ட் மிதிச்சாங்க. ஆனா ஏன் மிதிச்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவரு. அஃபெக்ட் ஆனவங்க தான் முதல்ல அதை பத்தி பேசணும் இல்லையா? ஆனா அவங்க அதை பெருசா கொண்டு போகாததுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இங்க கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவரை பத்தி ஆக்வர்டான விஷயங்கள் எதையுமே பப்ளிக்கா அட்ரஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்களோன்னு தோணுது. அதனாலதான் அவர் வந்து ஒரு இடத்துலயும் சேவ் ஆயிட்டே இருக்காரு. சொல்லுங்க. ரசிகனுக்கு இது கூட ஏன் லிசனர்ல இருக்காரு வரல? ரசிகன் வாங்க. ரைட், ஓகே. லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? 3 minutes இருக்கு. வைரஸ்லாம் ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. என்னங்க எப்படி பண்ணிச்சிருக்காங்க? இது மாதிரி தான் ரோஸ்ட் ஆமா இதுக்கு முன்னாடி ரோஸ்ட் அது மாதிரி பார்த்துருக்காங்களா இல்ல கேட்டிருக்காங்க? நிறைய கட் பண்ணிட்டானுங்க. ஏங்க ரோஸ்ட் பக்கத்துல அடி கூட போடலங்க. அங்க ரம்யாவை திட்டினது கூட நிறைய இருக்கு. இன்னைக்கு ரம்யா காட்டி சரியான அடி. நான் சொல்றேன் இவங்க என்ன ரோஸ்ட் காமெடி பண்ணிட்டு ஒரே கொஸ்டின் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரே கொஸ்டின் தான். என்னன்னா இவர் ரம்யா இவ்வளவு கேட்கிறாருல, 60 நாள் இருக்கீங்க, இன்னும் 40 நாள் தான் இருக்கு, நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, ஒன்னும் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரம்யா உள்ள வச்சுக்கிறதே இவங்கதான். உள்ளயே வச்சுக்கிறாங்க, இந்த கேள்வியும் கேக்குறாங்க. இவங்களே பார்த்து இவரே ஒரு கண்ணாடியை பார்த்து தான் கேட்டுக்கணும் இந்த கேள்வி. ஆக்சுவலா சொல்ல போனா ரம்யா மட்டும் இவங்க ஈஸி டார்கெட்டா வச்சு கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கிறாங்க. இல்ல உள்ள வச்சுக்கிறதே இவங்கதான் ரம்யாவை. இல்ல ரம்யா ஆடலன்றது இவங்களுக்கு டே 1ல இருந்தே தெரியும். ஆக்சுவலா மத்த எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுக்கிறாங்க, ரம்யாவை இவங்க இன்னும் வச்சிருக்காங்க. அடுத்த வாரம் போச்சுன்னா இன்னும் அதிகமா டேட் ஆயிடும். அடுத்த வாரம் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேச்சு பேசிட்டாங்க. ரம்யா எல்லாரும் பண்ணுவாங்க, இவங்க அடுத்த வாரம் எடுத்துருவாங்க. கரெக்டா? இவ்வளவு நாள் வச்சது இவங்களுக்கு தெரியலையா? அடுத்த வாரம் எஃப்ஜே போகட்டோங்க. அடுத்த வாரம் ரம்யா கூட இருக்கட்டும், எஃப்ஜே போகட்டும் அடுத்த வாரம்.
2 பேரையும் சேர்த்து தூக்குங்கன்றேன். எஃப்ஜே ரம்யா சேர்த்து தூக்குனாதான் எஃப்ஜேக்கு புரியும் நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு. இப்ப எனக்கு இன்னொன்னு எல்லாரும் சொன்னாங்க பார்வதி சொன்னது மட்டும்தான் பழிச்ச மாதிரி தெரிஞ்சது. மத்த யாருமே சொல்லல இவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வேற யாருன்னா சொன்னாங்களா எம்ஜேவும் சாண்ட்ரா உள்ள இல்ல இருப்பாங்கன்னு? இல்ல பார்வதி மட்டும் தான் சொன்னான். ஆக்சுவலா அதுக்கு வேற சாண்ட்ரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி பார்வதி வந்து மட்டும் இல்லையே. சாண்ட்ராக்கு வந்து சாண்ட்ரா கேம் ஆடுவா சொல்லி பாருக்கு புரியுது. ஏன்னா பாரு இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஹஸ் பீன் க்ளோஸ் டு சாண்ட்ரா அண்ட் அட்லீஸ்ட் ஹேர்ட் வாட் ஆர் சாண்ட்ராஸ் தாட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி அவங்க பேசுறதை கேட்டதே வந்து பாரு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு பாரு அண்ட் திவ்யா த ஒன்லி ஒன் ஹூ ஈவன் நோ ஹவு சாண்ட்ரா வில் அப்ரோச் த கேம். வேற யாருமே சாண்ட்ராட்ட அவ்வளவு பேச்சு கொடுத்தது கிடையாது. நோ ஒன் ஈவன் நோஸ் ஹவு சாண்ட்ரா இஸ் அண்ட் ஹூ சாண்ட்ரா இஸ். அதுக்காக தான் பாரு சொல்லியிருக்கா வெளில இருக்க மக்களுக்கு வந்து they will like Sandra's game more than Prajin's game. அதான் சொல்லியிருக்கா. that's what I am looking at. இப்ப கேளுங்க, ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி பிளஸ் ஃபார் சாண்ட்ரா. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே தெரியல. எனக்கு இன்னொரு கும்பல் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் தெரியாது, ஜஸ்ட் வாட்ச் பிஎல். அவங்க அழுகிறத these people are branding as fake drama அப்படின்ட்டு. the same கும்பல் who அது மட்டும் இல்லையா, like இன்னி வரைக்கும் அது மட்டும் இல்ல, இருங்க சம் கும்பல் அபி, இன்னி இல்ல வரைக்கும் துஷாருக்கு அரோரா விடுற கண்ணீரை உண்மை நம்புற அந்த கும்பல் சாண்ட்ரா 19 வருஷம் லவ் கொஸ்டின் பண்றாங்க. ஹவு சீப் இஸ் தட்? துஷாரு அரோரா, திங்க் ஆஃப் இட், த லெவல் ஆஃப் ஹிப்போக்ரசி இவ்வளவுதான் இருக்கு இவங்கிட்ட. ப்ளீஸ் டு நாட் ஈவன் கம் அண்ட் டாக் டு மீ இன் மை கமெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் டு பேஷ் யூ லைக் எனிதிங் ஃபார் தட். ப்ரோ அதான் டியூட் நேஷன்ல இது அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி டியூட் நேஷன் 90s இது வந்து தான் எக்ஸ் தெரியும். நேஷன். அதெல்லாம் அது எக்ஸ் டியூட் நேஷன். அதெல்லாம் நேஷன்ல. விட்டுருங்க. டியூட் நேஷன்லாம் கொண்டாடுறீங்க. டியூட் நேஷன்லாம் இது ஏன் பரவாயில்ல. டியூட் டியூட் எஃப்ஜேக்கே நேஷன்னா 30 கொண்டாடுற அந்த வயசாங்க. மாதிரி இல்ல எஃப்ஜேக்கே 30 இல்லங்க. வயசாம். இதுல இது தெரியுமா? இதுல இன்னொரு குரூப் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க பிரஜின் எவிக்ஷன்னா, எங்க அக்கா கனிய பேசிட்டாங்க, அவங்களுக்கான கர்மாவை இன்ஸ்டன்டா கடவுள் கொடுத்துட்டான் பிரஜின். உங்க அக்காவை வந்து சேவ் பண்ணி 2 தடவை காப்பாத்தி வேற ஒருத்தனை பலி கொடுத்துருக்கான் சேனல்காரன். ஃபுல் ரெக்கமெண்டேஷன்ல உங்க அக்கா உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏங்க அப்படியே இல்லைங்க பேசிட்டு அபி, இருக்காங்க. இன்னைக்கு அக்காவை பாத்தீங்களா? இன்னைக்கு அமித் வந்து எக்ஸ்போஸ் இல்ல பண்றதெல்லாம் வந்து லிஸ்ட்லயே இல்ல. இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணது போய் அங்க ஒரு அழுகு ஆஹ் சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல அந்த கொக்காவை வந்து இது எதுக்கு வச்சிருக்கானுங்க உள்ள, அவங்க தொங்காச்சி விஜயலட்சுமி வரணும், அதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக உள்ள வச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து இந்த பார்வதி 4 கேள்வி கேட்கணும், சாண்ட்ராவை எங்க அக்காவை எப்படி கிளவின்னு சொன்னேன்னு 4 கேள்வி கேட்கணும்னு உள்ள வச்சிருக்கானுங்க. இந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாளா சீசன் பாத்துக்கிட்டு இருக்கவங்க இன்னும் உங்க அக்கா வந்து உலக மகா கேமர் மாதிரியும் அந்த கேமரை பேசுனதுனால கர்மானால பிரச்சனை வெளில எடுத்து சேனல்கார எஃப்ஜேவையும் அமித்தையும் எடுக்கிறதுக்கு இது இல்லாம இது எடுத்தா சாண்ட்ரா விளையாடுன்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கான். இது தெரியல. இதுல வேற வந்து அடுத்த வாரம் சாண்ட்ரா எல்லாத்துக்கும் வந்து கனிய ப்ளேம் பண்ணி கனிக்கு ஃபேவரா கேம மாத்தி கனிக்கு கப்ப தூக்கி கொண்டு கொடுத்துருவாங்க. ஆளுங்கள பாரு. அது கிடையாது அப்படி. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா see, பிரச்சனை ஹோஸ்ட் கிட்ட பேசினார் பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனையே. அது உடனே எடுக்க கூடாது, 2 வாரம் கழிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இப்ப அவர் அதெல்லாம் பாசிட்டிவ்ல இல்ல வைப்ல ப்ரோ. இருக்காருல்ல. இல்ல ப்ரோ. அதெல்லாம் இல்ல ப்ரோ. அவனுங்களுக்கு எடுத்தா கேம் மாறும் அப்படின்றதுனால நினைச்சு ஒண்ணு எடுத்திருக்கானுங்க. அவ்வளவுதான். பிரஜின் இந்த வாரம் இன்னொன்னு போவாட்டி அடுத்த வாரம் போயிருப்பாரு. அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அதுதான் அ பிக் ஆக்சுவலா டீல். என்னன்னா அந்த வாரமா ஏன் இப்ப இவங்க ஆக்சுவலா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நெகட்டிவா இருக்கும்போது வெளியே அனுப்ப மாட்டாங்க, கொஞ்சம் அவங்கள பாசிட்டிவா கொண்டு வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஏங்க இந்த ஷோவே ஒரு நெகட்டிவிட்டி ஷோ தாங்க. இதுல வந்து நெகட்டிவா இருக்கும்போது எடுக்க மாட்டாங்க, பாசிட்டிவா எடுப்பாங்க. நெகட்டிவிட்டி குடோன்லாம் நிறைய பேர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்கங்க. இது இது அது மாதிரியான ஷோலாம் இல்லவே இல்லைங்க. நீங்க எல்லாம் அவங்க நல்லா பிரஜினுக்கு ஓட் பேங்க் அந்த இல்ல. போத ஏன்னா புரிஞ்சுக்கோங்க ஒரு சரியா. இனிஷியல் ஃபியூ வீக்ஸ்ல ம். இல்ல தருண், பிரஜினுக்கு ஓட் பேங்க் நிஜமாலுமே இல்ல. அவருக்கும் இல்ல, கனிக்கும் இல்லதான். ஆனா கனிக்கு இருக்க ரெக்கமெண்டேஷன் பவர் வந்து பிரஜினுக்கு இல்ல. கேட்டா விஜய் சேதுபதி ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்றாரு, நொட்டுவாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கனிக்கு தான் சப்போர்ட் பண்ணி போன வாரம் எவிக்ஷனே கேன்சல் பண்ணிருக்காங்கன்னா கனிக்கு இருக்க பவரை பாத்துக்கோங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த டைம் ஓகேவா. லாஸ்ட் வீக் எவிக்ஷன் கனியை சேவ் பண்ணது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமும் திவாகர் எடுக்கிறதுல பிளான்லயே இல்ல. அப்ப கனி எடுக்க வேண்டியது திவாகரை மாத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கனியோட பேரை வந்து போட்டு எவிக்ஷன் வரைக்கும் ரெடி பண்ணிட்டு கனியை கேன்சல் பண்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன? இப்ப கனிக்கு வந்து நாமினேஷன் இது வந்து 2 வாரம் இருக்கு. இப்ப இந்த 2 வாரம் கழிச்சுதான் அப்பயும் கனி எடுக்க மாட்டாங்க. வேற அதுக்கு ஒரு பலியாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள எடுத்துட்டு இவங்கள நான் சொன்ன ஸ்கிரிப்ட் ஃபேமிலி ரவுண்ட்ல கொண்டு வந்து கனியை காப்பாத்தணும் அவனுங்களுக்கு.
இல்ல அபி இன்னொன்னு நான் இதுல சொல்றேன். இப்ப ரம்யா அவன் ஓகேங்க. பேசுறான். ரம்யா இருங்க ப்ரோ, ரம்யா விளையாடவே இல்ல. ஓகேண்ணா, ஒரே நிமிஷம் ப்ரோ. ஓகே பேசுங்க. சாரி. கனிய கனிட்ட வந்து அவங்ககிட்ட சொல்லணுமா? கனி அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீக்கெண்ட்லயே வந்து பேசணுமா? எனக்கு அது புரியவே இல்லை. இதேதான் அந்த ஜட்ஜ் இஷ்யூல சாண்ட்ராட் கேட்டாங்க. மறுபடியும் இதே இதை எல்லார்ட்டையும் யாராச்சும் கனியை வீக்கெண்ட்ல விஜய் சேதுல போட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா கனியோட உடனே ரியாக்ஷன் இமோஷனல் பேக்மெயில். நீங்க என்கிட்டயே சொல்லியிருந்தா தான் நான் பண்ணியிருப்பேன்ல. நீங்க என்கிட்ட ஏன் சொல்லாம டேரக்டா இங்க கொண்டு வர்றீங்க? இங்க கொண்டு பண்றது தப்பு தானே. நீங்க உங்களை நான் நான் உங்களை ஃப்ரெண்டா தானே நினைச்சிருக்கேன் அப்படின்றப்போ நீங்க ஏன் கொண்டு வரீங்க சொல்லி அது ஒரு இமோஷனல் பேக்மெயில் பண்ணிட்டு தெரியுது. இதெல்லாம் ஒரு ஏங்க ஆளுன்னு அப்படி சொல்லிட்டு பார்த்தா இவங்க புட்டு வந்து கொடுத்துட்டு அவ- அப்படி பார்த்தா ஃப்ரம் ஸ்டார்ட் அன்டில் லாஸ்ட் வீக் வரைக்கும் ரம்யா வந்து அப்படியே ஈயும் பியுமா இருந்தாங்க இவங்கெல்லாம். இப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு ரோஸ்ட் விழுது அப்படின்ன உடனே அப்படி கை தட்டுறாங்க. கனி கனி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்படியே பட 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 படன்னு கை தட்டுறாங்க கனி விக்ரம் எல்லாம். இதெல்லாம் என்ன சொல்றது? இவங்க எல்லாம் நல்ல ஆத்மா, நடத்துங்கடா. கனிக்கு இவ்ளோ இல்ல எனக்கு இன்னொன்னு கரெக்ட். இல்ல எனக்கு என்னன்னா, ரம்யா ஆடலன்னு சொல்லிட்டு இவரு இந்த 2 நாளுமே ரம்யா போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. ரம்யா கேம் ஆடலதாங்க, தெரிஞ்சுதான் உள்ள வச்சுன்னுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு ரம்யா மட்டும் போட்டு அடிச்சுன்னுக்கிறீங்க? மத்த எல்லாரும் கேம் ஆடி இப்படி கிழிச்சிட்டாங்களா? எவ்வளவு பேர் ஆடாம இருக்காங்க? அவங்க எல்லாம் கேட்டா பேக்ரவுண்ட்ல இருந்து எதாவது வரணும். ரம்யா ஈஸி டேரக்ட்னால இவரு ரம்யா போட்டு நல்லா துவச்சுன்னுக்கிறாரு. அதான் எனக்கு தெரிஞ்சு, வேற ஒண்ணும் கிடையாது. இது ரம்யாக்கு போடுற ஸ்கிரிப்ட் சேம் வாட்டர்மெலனுக்கு போட்ட ஸ்கிரிப்ட். வாட்டர்மெலன் விளையாண்ட டைமும் சரி, தப்பு பண்றப்பெல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ணாதப்ப தூக்கி போட்டு 2 அடி அடிச்சுக்கிட்டு வேணும்னே பண்ணி ஒரு வாரம் தூக்குனாங்க பாருங்க. அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு ரம்யாவை தூக்கும் போது ஐயோ ஏன் ரம்யாவை தூக்கிட்டீங்க, ஏன் எஃப்ஜே எடுக்கல அப்படின்னு நம்ம நாளைக்கு கேட்டக்கூடாதுன்றதுக்காக இது பண்றது. புரியுதா? அதுதான் மேட்ரு, வேற எதுவும் இல்ல. கனிக்கு இவ்ளோ சப்போர்ட் இருக்கும்போது ஏன் விஜய் வந்து அவ்வளோ தூரம் வித்ஸ்டாண்ட் பண்ணலன்றது இன்னி வரைக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கேங்க. என்னது விஸ்டாண்ட் பண்ணல? புரியல. இல்ல இது ரொம்ப லாங்கா ஏன் அவங்க அவங்க கேம்ல போகாம முதல்லயே ஏன் எவிக்ட் ஆகி போனதுக்கான ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கனிக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் இருக்கும்போது விஜய் சீக்கிரம் எவிக்ட் ஆயிட்டாங்களா என்ன? ஏன் அவங்க லாஸ்ட் அதான் வரைக்கும் இருந்தாங்க, வைல்ட் அவங்க கார்டுல வந்தாங்க, வந்தது வைல்ட் ஃபைனல் கார்டு. வரைக்கும் ஆனா வந்தாங்க அவங்க. ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கங்க. அவங்க ஆக்சுவலா வாய் கொஞ்சம் அஜிஜோ அதிகம், ஆனா டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஆனா வாய் டாஸ்க் கொஞ்சம் அதிகம். ஓகே தான். பட் ஆனா அந்த சீசன்ல வந்து டாஸ்க் பீஸ்ட் வந்து யாஷிகா தான். கனி வந்து சாரி விஜய் வந்து எந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணாங்கன்னா, ஒரு தமிழ் பெண் தான் டைட்டில் அடிக்கணும்ன்ற மாதிரி உள்ள மேனிபுலேஷன். விஜய் தேர்ட் ம் விஜய் ஆ தேர்ட் அது மேனிபுலேஷன் பண்ணதே அது வாங்கும்னு நினைச்சிச்சு. ஆனா கடைசியில ரித்விக் எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் மேடம் போச்சு. ஆக்சுவலா தமிழ் பொண்ணு சொல்லியே தான் இது பண்ணாங்க. இல்ல அந்த சர்வைவர்ல மட்டும் விஜய் ஆடின கேம் என்ன நல்ல கேமா? அவன் அப்புறம் இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பேஸ்ல பேசும்போது இந்த ஸ்பேஸா என்னன்னு தெரியல. சீசன் ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் ஒரு ஸ்பேஸ்ல சொன்னேன். இந்த மாதிரி வந்து கனி வந்து குக் வித் கோமாளிலாம் நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆனா அவங்க விஜயோட அக்கா. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொன்னேன். அத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபுல் ரெக்கமெண்டேஷன். இனிமே ரெக்கமெண்டேஷன் அக்கான்னு சொல்லுங்க, விஜய் அக்கான்னு சொல்லாதீங்க. ஒட்டு கேக்குறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன அதெல்லாம் வந்து இவங்க புனித பத்தி பேசுவாங்க. அதையாச்சும் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிருக்கலாம் கனிக்கு அப்போசா. ஆனா பண்ண மாட்டாங்கங்க. ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ வந்து எப்படி தட்டி குடுக்குறாங்க, இன்னும் ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ வந்து எப்படி போட்டு நார் நாரா கிழிக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. இல்ல கனியை சேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு 80 நாளுக்கு உங்களுக்கு கூட்டின்னு வரோம், உங்களுக்கு இந்த சம்பளம் கேரண்டி, அதனால நீங்க பயப்படாதீங்க, ஆனா நீங்க டைட்டில் வினர் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டின்னு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுவே ஃபேமிலி ரவுண்டுக்காக தான் கனியை வச்சிருக்காங்க. சரியா? அந்த மினிட் ஃபேமிலி ரவுண்ட் கேஸ் டன் அண்ட் விஜயலட்சுமி கோஸ் அவே. ஐ திங்க் திஸ் இஸ் டன். க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வர அது வரைக்கும் வாரத்துல இருப்பாங்க. கண்டிப்பா விக்ரமன் கனியோட ஆட்டம் மிகப்பெரிய ஆட்டமா இருக்கும் போலயே. விக்ரமன் கனியா பாப்போம். If it is again Sandra, right? This is சசின் going to ப்ரோ, be much funny.
அசின் ப்ரோ இன்னொன்னு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதுல கூட அவங்க ஏதாவது தப்பா பண்ணிருப்பாங்க, நம்மளுக்கு ஓட்டு பயங்கரமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. அதுக்கு தாங்க பண்ணியிருக்காங்க. த மினிட் தே ஆர் சேயிங் தட் கனியை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது ரீசனே வந்து நம்ம மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கோம், திஸ் இஸ் வாட் பீப்புள் ஆர் என்ஜாயிங்ன்ற மாதிரி எனக்கு தெரியணும். ஸோ அவங்க வந்து கடைசி 2 வாரம் என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாமே ரீகால்குலேட் பண்ணி ஷி வில் டூ த சேம் திங் இந்த நெக்ஸ்ட் வீக் இன் மச் மோர் எக்ஸ்ட்ரீம் பேஷன். ஃபுல் பேஷனேட்டாக பண்ணுவாங்க. நம்ம விக்கல்ஸ் கூட இருந்தது தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது, நம்ம வந்து இவங்களை போய் இந்த மாதிரி பேக் டாக் ஆயா பண்ணுறது அந்த நிறைய எஃப்ஜே பேருக்கு பிடிக்குது. விட்டீங்க. எஃப்ஏ அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து ஓவர் த போர்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓவர் போர்ட் பண்ணும்போது நல்ல கண்டென்ட் கிடைக்கும், அடுத்த வாரம் இவங்க தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே பாய் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ பி ஃபன், பார்ப்போம் அடுத்த நாள். இல்ல எனக்கு இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்துச்சுல, அதுல அந்த விக்ரமும் கனியும் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க கேமை இது பண்ண மாதிரி தானே தெரிஞ்சு. உங்களுக்கு யார் பத்தி தோணுங்க? அதாவது இவங்க எல்லாருமே அந்த பாசத்துக்குள்ள இது பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, கேம் ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி தானே தோணுச்சு. இததானங்க வீக் 1ல இருந்தே எங்க இத வாட்டர்மெலன் வீக் 1ல பண்ணிட்டு இருந்து அவர் இருக்காரு. எக்ஸ்போஸ் பண்ணி தாங்க இருக்காரு. சொல்றாங்க. பட் இன்னைக்கு இந்த தடவை அதாவது அவங்க அந்த குரூப்பை தவிர மத்த எல்லாருமே இவங்களே சொல்ற மாதிரி தானே தோணுச்சு. அதுதாங்க ஒரு இருக்கு, நீங்க திருப்பி திருப்பி சொல்றதான் சொல்றேன்ல, தட் இஸ் வாட் இஸ் ம், தேர், சொல்ற ம், மாதிரி இல்ல. அங்க இந்த குரூப் தான் இருக்கு, உண்மையை தான் ம், எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாரு, ம், இவங்க வந்து அதை மாத்திக்கிறதாவே இல்ல. அவங்க எல்லாம் இப்ப தேவையில்லாதவங்க எல்லாம் ஒன்னொன்னா கலைச்சு விடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம், முன்னாடி இருந்ததுல கெமியா தூக்கி எறிஞ்சாங்க, கெமி வெளில போயிருச்சு. இப்ப ரம்யா ம், தூக்கி வெளில எரிஞ்சிருக்காங்க, அடுத்து ரம்யா வெளில போயிருவா. சபரி இஸ் ஆக்சுவலி இந்த வால், ம், அவனை அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா அவனும் வெளில போயிருவான். ம், இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, கெமி வெண்ட் அவுட், இப்ப அடுத்து ரம்யா லைன்ல இருக்கு, அடுத்த வாரம் ரம்யா தூக்கிடுவாங்க. ஆல்ரெடி ம், ஸ்டார்டட் நேற்று அழுது வெளில போறேன்னு சொல்ல போது ஒரு பையன், நாட் அ சிங்கிள் சோல் வெண்ட் அண்ட் செட் டோன்ட் ம், டூ இட். அங்க நின்று ஜாலியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க, உள்ள போய் அழுதுட்டு இருக்கா. உள்ள போய் நிக்கிறது போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 போய் நிக்குது. இவங்களுக்கும் ரம்யாக்கு என்ன சம்பந்தம்? சாண்ட்ராவும் திவ்யாவும். சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் ரம்யாக்கும் என்ன ரிலேஷன்? பேசிக்க கூட மாட்டாங்க சரியா. அவங்க போய் நிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதம்மா தப்புமா அப்படின்ட்டு. அவங்க இருக்கு வந்து அந்த கேம்ல இருக்க ஒரு இது கூட இவங்களுக்கு இல்ல அந்த அக்கறை. போட்டும் ம், அப்பாடா ஒன்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், எஃப்ஜே வரல, கனி வரல, சபரி ம், அண்ணன் சபரி வரல, அன்னை கனி வரல, தம்பி ம், எஃப்ஜே வரல. ம். ஸோ இதுல இப்ப யாரு இப்ப இதுல இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இவங்க கண்ணீர் விடுவாங்க வெளில போகும்போது. ஓ மை காட், இப்போ அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க ரம்யா பொறுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவங்க வெளில உட்காந்து முட்டு கொடுப்பாங்க. ஏண்டா டேய், யார என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் பீப்புள் ஆர் நாட் தட் டம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்களா, அது என்னது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க இது பண்ண மாட்டாங்க டைரக்டா, இந்த குரூப் தான் வந்து அட்டாக் பண்ணும், இவங்க பின்னாடி இருந்து மத்தவங்க இவங்க தான் இந்த இது பண்றாங்கன்னு சொல்லி விக்ரமையும் கனியும் சொன்னாங்கல்ல. சாண்ட்ரா அது யார் சொன்னா? சாண்ட்ரா சொன்னாங்க. சாண்ட்ரா சாண்ட்ரா சொன்னாங்க. எனக்கு சாண்ட்ராவா திவ்யாவா டவுட்டா இருந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன். சாண்ட்ரா தான். இல்லைங்க, ம், சாண்ட்ராஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல் குட். ஓகே, அவ வந்து இறங்கி எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அதான், ஷி வாஸ் ஒரீட் அபவுட் இவர் என்ன பண்ணிடுவாரு, ஐயோ இவர் என்ன பண்ணிட்டாரு கெட்ட பேர் ஆயிடுமா, இவர் என்ன பண்ணிடுவான்னு சொல்லி பயத்திலே இருந்தாரு. ம், Since now he is gone out, I think there is a chance that she'll start playing. ம். பாப்போம். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வேற விக்ரம் அண்ட் கன்னி கேப்டன்சி இதுல இருக்காங்கல்ல. ஆமா இருக்காங்க. இன்னும் அடுத்த அந்த வாரம் கேங்கோட இதுதான் இருக்கும் போலயே நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் இவங்க எல்லாம் கேப்டன்சி டாஸ்க பொறுத்து தானே இருக்கு. விளையாடுவாங்கன்னு தெரியல. அதுதான் like விக்ரம் ஆல்ரெடி வந்தாலும் கன்னி நாமினேஷன் வந்தாலும் like சபரி கூட இருக்கான்ல, அவனும் வால்ல இருந்தாலுமே சபரி கூட இருக்கான் கேப்டன்சி இதுல. பிரஜின் வெளியே ஏதாவது போயிட்டான். பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வந்தா விக்ரம் எல்லாம் பண்ண மாட்டான். ஆமா பிரஜின் போயிட்டாரு. சோ இவங்க தான் இருக்காங்க, சாண்ட்ரா கூட இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா கேப்டன்சில இல்லங்க. சாண்ட்ரா கூட இருக்காங்க கேப்டன்சி. சாண்ட்ரா எப்படி இருப்பாங்க? சாண்ட்ரா தான் இதுவாச்சே, மாடர்ன் சினிமா டீம் ஆச்சே. ஆப்போசிட் டீம். இல்ல லைக் அவங்க வந்து இது கொடுத்தாங்களே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓ யா ஓகே. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இருக்கான்னு உங்களுக்கு they can play in ஆமா அவங்க captaincy. ஐ கொடுத்தாங்க திங்க் பெஸ்ட் கடைசியா ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு Okay, தான் I இருக்கும்னு don't நினைக்கிறேன் notice that. கேப்டன்சி இருக்கும் இல்லையா. டாஸ்க். இல்ல இவங்க அவங்களுக்கு வந்து captaincy task நாமினேஷன் was ஃப்ரீ for the மட்டும்தான். task winners-ங்க. See what they did was இல்ல நெக்லஸ் எடுக்கிற டீம் வந்து fully NFP. டாஸ்க் வின் பண்ற டீம் வந்து they will get the captaincy, they will get the chance to play the captaincy. ரெண்டுமே அப்போ ஒரே டீம்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ
தட் டீம் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் ஃபுல் என்எஃப்பி. தட் டீம் தான் வில் ப்ளே ஃபார் கேப்டன்சி. எனக்கு பெஸ்ட் ஓ பெர்ஃபார்மர் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. தட்ஸ் த ரீசன் தட் ஐ அம் நாட் ஷூர் பிளஸ் ரம்யாவும் சபரி இஸ் வருவாங்க. தேர். ரம்யாவும் வருவாங்க இதுல. ரம்யா வருவாங்களோ? ஓகே, பார்ப்போம். நாளைக்கு தெரியும், பார்ப்போம். இன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். யாருமே எதுவும் சொல்லலை, தெரில, பார்ப்போம். நான் எனக்கு கேட்டு தெரிஞ்சு பார்க்குறேன். ரம்யாலாம் டிமோட்டிவேட் ஆகி விளையாட மாட்டான்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுங்க. ரம்யா அடுத்த வாரம் தூக்க போட்டு தான் உள்ள குறியீடு கொடுத்துருக்காங்க, கிளம்பிடுவாங்க. திரும்பவும் ரம்யா கேப்டனானா? அவ்வளவுதான் முடிஞ்சிடும். எனக்கு விக்ரம் கேப்டனா வரணுங்க. அவர் வரணும், கண்டிப்பா வரணும். யாரு விக்ரம் ஃபேனு? விக்ரம் ஃபேன் எல்லாம் யாருமே இல்லைங்க. நினைக்கிறேன். அவர் ஃபேன் எல்லாம் இல்லைங்க. அவர் வந்தாதான் வச்சு செய்வாங்க, அதுக்காக பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அவரு வச்சு செய்வாரா இல்ல பார்வதி வந்து விக்ரம செய்வாரான்னு பார்க்கலாம். அந்த சாண்ட்ரா காம்போக்கு விக்ரம் தான் இருக்கு. செய்யணுங்க. இப்போ விக்ரம்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. இவங்க புருஷன் பொண்டாட்டியா உள்ள இருக்காங்க, வெளியே அனுப்புங்கன்னு. அவர் தான் ஆக்சுவலா நாமினேட் பண்ணது பிரச்சனை. அவரும் தட்ஸ் ஓகே, அவன் வெளில பார்ப்போம். அழுதாலும் உள்ள சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. பிரஜன் வெளில அதான் போனதுக்கு. ஏங்க அவர் வெளிலே சிரிச்சுட்டாங்க பாரு. அது என்ன உள்ள அழுகிறது, உள்ள சிரிக்கிறது? அவர் வெளிலே சிரிக்கதான் செய்வாரு. இஸ் நாட் தட் மச். அங்க வந்து சந்தோஷமா இருப்பாரு. அப்பாடா ஒன்னு பிரிச்சாச்சு அப்படின்ட்டு இருப்பாரு. அவ்வளவு சடன்லாம் பதனி இல்லைங்க, அவரு பதனி ஓப்பன் ஆகி சிரிச்சிருவாரு. அதான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. ஆனா இது அப்ப இந்த நல்லது. வீக் இப்ப வந்து நிறைய டபுள் பேத்துக்கு அது புரிய ஆஃப் மாட்டேங்குதுங்க. பண்ணிடு. சி பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். இவர் வெளில போனது இட் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் சாண்ட்ராஸ் கேம். அவ இருக்கறனாலதான் பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு. இவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. 2 வாரமா அவங்க சைலண்டா இருந்தது வந்து இவங்க வாங்கின அடி கிடையாது. அவங்கள அன்னைக்கு அடிக்கவே இல்ல. அவங்க 2 வாரம் சைலண்டா இருந்ததுக்கு ரீசன் வந்து பிரஜன் அடிச்சதுனால. உங்களுக்கு புரியுதா? இந்த 2 வீக்ஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் சைலன்ஸ் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த டீ மேட்டர்ல சாண்ட்ராக்கு அடியே விழுகல. விழுந்த அடி பூரா திவ்யாக்கு தான் விழுந்துச்சு. சாண்ட்ராக்கு ஒரே இது அட்வைஸ் வந்து திவ்யா விட்டு தள்ளி இருங்கன்றதுமா அட்வைஸ். சாண்ட்ராக்கு அந்த இடத்துல அடியே இல்ல. அங்க பிரஜனுக்கு விழுந்த அடினால தான் 2 வாரமா அவங்க சும்மாவே இருந்தாங்க. நவ் பிரஜன் இஸ் ஓகே. ஷி ஷி கேன் பி ஷூர் தட் த கிட்ஸ் வில் பி ஃபைன் வித் ஹிம். ஸோ இப்போ வந்து அதுதான் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஆடட் ஸ்ட்ரென்த். இவங்க வந்து கிக்கி சிரிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு வந்து அழுவாங்க. அதையும் ஐ டிட்ன்ட் ஆக்சுவலி இன்னொன்னு என்ன நீங்க சொன்னா, இவர் ரம்யாவோட அந்த உடம்பு சரியில்லைன்றத வந்து லிட்டரலி ஒரு மாக்கிங் டோன்ல கொண்டு போனாங்க. பட் ஆக்சுவலி வந்து வெளியிலேயே அந்த மாரி தான் இருக்காங்க. ஓகே. ஷி ஹேட் அன் ஆக்சிடென்ட் இட் சீம்ஸ். அதனால தான் அந்த மாரி ஆமாமா மயங்கி விழுகிறது, போட்டிருந்தாங்க அந்த ஜோன் அவுட் ஆறதுலாம் ஆக்சிடென்ட். இருக்கு அவளுக்கு. இட் இஸ் ஆல் தேர் அப்படின்றனால தான் அவங்க அந்த மாரி இருக்காங்க. அத வந்து ஹோஸ்ட்டே மார்க் பண்றது, அதுக்கப்புறம் பின்னாடி அங்கிட்டு போய் எஃப்ஜே வந்து அத டவுட் பண்றது. எனக்கு டேய் நீ எல்லாம் பேசலாமான்ற மாரி தான் இருந்துச்சு எஃப்ஜே பேசுறதெல்லாம். பேசுங்க, சண்டையா பேசுங்க. ஹாய் விக்னேஷ். ஹாய் ஹாய் எவ்ரிவன். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அபி சொன்னாங்கல்ல, கனிய எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலி எல்லாரும் செலிபிரிட்டீஸ், அவங்க அவங்கள இதுக்கு வர ஃபேமிலி ரவுண்டுக்காக. எனக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் தோணுது அபி. லாஸ்ட் இயர் ரஞ்சித்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் அப்படிதான் ஒண்ணுமே பண்ணாம ஆமா. ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க அவரையும். அப்போ அப்போ ம். அதுதான் சொன்னாங்க, அவங்க ஒய்ஃப் பிரியாமணி, அவங்க 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 ஏங்க பிரியா ஃபேமிலி. ராமன். பிரியா மணி இல்லைங்க, பிரியா ராமனுங்க. பிரியா ஐயோ! ராமனுங்க. சாரிங்க. அவங்க அவங்க வரத்துக்காக அந்த என்ட்ரிக்காக அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் அத எக்ஸாக்ட்லி 1 வீக் முன்னாடி தூக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டி கனி இருக்கு. அப்படிலாம் தூக்க மாட்டாங்க. இல்ல கனி அப்படி பண்ண மாட்டாங்கங்க. கனிய வந்து 1 டைம் இல்ல 2 டைம் வந்து டெலிபரேட்டா சேவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் த ஃபேமிலி ரவுண்டு தான். ஓகே, ஓகே, ஓகே. ம். அவங்கள அதுக்கப்புறம் கூட கூட்டிட்டு போய் டாப் 5ல கூட நிக்க வச்சாலும் நிக்க வைப்பாங்கங்க. அவங்களுக்கு அவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஓகே. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால யார் கண்டா டாப் 5லயே இருக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, விக்ரம் கேப்டனா அவங்க வர வைக்கணும். அவங்க ஒரு ஃபிசிக்கலா எதுவும் படமாட்டாரு. பட் டிஃபென்ஸ் விளையாடுற மாதிரி டாஸ்க்கு அந்த மாதிரி வச்சா ஹீல் டூ தட். ஆர் லாஸ்ட் இயர் தீபக் வச்சாங்கல்ல டாஸ்க்கு, கொஞ்சம் செரிப்ரலா இந்த கண்ட்ரீஸை மேட்ச் பண்ணுங்க, ஒரு மாதிரி ஜிகே
அந்த பஸர் கொஸ்டின் கேட்பாங்க. பஸர பிரஸ் பண்ணது அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி செரிப்ரல் டாஸ்க் வச்சா விக்ரம் வில் டூ பெட்டர் கம்பேர்ட் டு ஏங்க அதர்ஸ். அவன் வந்து ஒரு அறிவாளின்னு ஏமாத்திருக்கான். ஸ்கேமுங்க அது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்லங்க அட்லீஸ்ட் ஹி மே ஹேவ் அந்த அந்த கண்ட்ரியா போய் டூர்லாம் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதனால இந்த கண்ட்ரிக்கு கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரிக்கு கேபிட்டல் என்ன, அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்கல்ல. தீபக் வச்சாங்கல்ல லாஸ்ட் இயர். அந்த மாதிரி வச்சாலும் வைக்க சான்ஸ் இருக்கு. மேபி இஃப் இட்ஸ் நாட் ரெய்னிங்னா அவுட்டோர் டாஸ்க் வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எதனா இருந்துச்சுன்னா தான் பிசிக்கலா வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும். தீபக் வச்ச மாதிரி தான் வச்சிருப்பாங்க. யா கேப்டன்சி பார்க்கலாம். டாஸ்க் சொல்றேன். யா யா அதுதான் சொல்றேன். அதுவே ஒரு பிசிக்கல் டாஸ்கா வச்சா கூட லைக் இஃப் இட்ஸ் ரெய்னிங்னா வைக்க மாட்டாங்க. கரெக்ட். யாரும் ஆமா. பேச மாட்டேங்க. எல்லாரும் வந்து வாயடைச்சிருக்காங்க. எபிசோடு பார்த்துட்டு லவ் அந்த இதுல எல்லாம் சைலண்டா இருக்காங்க. ஆமா. எனக்கு ரோஸ்ட் சொல்லலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரியா இவங்க என்ன ரோஸ்ட் சொன்னாங்கன்னு தெரியல. திவ்யாவுக்கும் பெருசா வந்து விழுந்த மாதிரி இல்லை எனக்கு. ஆனா வினோத்துக்கும் பெருசா அங்க விழுந்த மாதிரி இல்லை எனக்கு. நான் ஆக்சுவலா பாருக்கும் கமர்தனுக்கும் நிறைய விழுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வந்து மைக்க மறைச்சு வச்சு பேசுறேன்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்துக்கு கேட்பாருன்னு நினைச்சேன். கேட்கவே இல்லை. எங்க வாரம்லாம் மைக்க தூக்கி வச்சுட்டு விளையாட பேசிட்டு இருந்தாங்க. நிறைய இருக்கு. அரோரா ஓப்பனாவே சொல்லியிருக்கு. யாரு ஆதிரை கிட்ட. ஆதிரை கம்புரு மேட்டர்ல ஞாபகம் இருக்கா? அரோரா ஓப்பனா சொல்லிச்சு, நீ ஆமா சொன்னதெல்லாம் ஆமா இப்பதான் நீ பேசுற, நாங்கெல்லாம் மைக்க தள்ளி வச்சுதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது ஒரு பாயிண்டா வர எடுத்து பேசிச்சு. அது அப்பவே கேட்கலவங்க, இப்ப கேட்டு தள்ளிட்டாலும் அவங்க. அந்த வினோத் வந்து திவ்யா கால வேணும்னு இது பண்ணது, அதுக்கு அந்த மாதிரி கிக் பண்ணது, அது கூட கேட்கல. ஏதோ வாட்டர் வாஷ் அந்த அந்த பாயிண்ட மாதிரி கேட்டாரு. எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், the next question will be, நீ அந்த கட் பண்ணதுல என்ன கட் பண்ண சொல்லி கேட்பாங்க. சோ அது தொடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் பிட்வீன் கானா அண்ட் விக்கல்ஸ்ன்ற போது they are not going to touch that matter. அதை தொட்டா அதெல்லாம் ஆமா, ஏன் பண்ணல அதுக்கப்புறம் சொல்லி வியானா கூட கேட்பாங்க. கையில ஏதோ கீரல் கையில ஏதோ விழுந்துச்சு, பட்டிருக்கு, ஏதோ இது பிசிக்கலா பண்ணது. பட்டிருக்கு அப்படின்ற அதான். போது அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எடுத்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி, அப்ப என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி முத கேட்பாங்க. குறும்படம் போட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சார்பாங்க. அது எதுக்காக எடுக்கல தெரியுமா ரசிகா? இன்கேஸ் அது எடுத்து பேசியிருந்தாங்கன்னா உள்ள இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுன்னா வெளியில வந்து எப்படி நியூஸ் லீக் அவுட் பண்ணுவாங்க. புரியுதா? இப்ப ஷெட்டுக்கு போனவங்களும் வந்து வெளில வந்து ஆமா இந்த கண்டிப்பா நடந்துச்சுன்னு எடுப்பாங்க. சொல்லுவாங்கல்ல. எடுத்தாங்கன்னா சரி, சொல்லிடுவாங்க, அது எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஹைட்டன் பண்றது அது ஒரு இஷ்யூவா மாறும். ஸோ அந்த அந்த இஷ்யூவே டோட்டலா டைவர்ட் பண்றதுக்கு ஏற்கனவே வந்து அப்போ ஒரு எவ்வளவு மணி நேரம் லைவ் கட் பண்ணாங்களோ, ஸோ அந்த இஷ்யூ அப்படியே மறைக்கிறதுக்காக அப்படியே இது பண்ணிட்டானுங்க. Let's see how it goes. நமக்கு தெரியும்ல என்ன ஆக போகுதுன்ட்டு. பியூர்லி கானா வினோத சேவ் பண்றதுக்கான ஒரு காரியம் தான் இது எல்லாமே, இல்லையா? கானா அது வினோத் உங்களுக்கு இப்பதான் புரியுதா? அது எப்பயோ இருந்து இருக்குங்க. ஆமா அவர் மேல நிறைய கேஸ் இருக்கே டே 1ல இருந்தே. அதெல்லாம் வெளில வராது. ரம்யா இப்ப அடுத்த வாரம் போயிட்டாங்கன்னா அந்த கேஸ்லாம் அப்படியே அழிச்சிருவாங்க, முடிஞ்சுச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் வாய் மூடிக்கிட்டே இருக்காங்க? அவரை பத்தி எதுவுமே கம்ப்ளைண்டும் பண்றது இல்ல, பின்னாடியும் போய் பேசுறது இல்ல, ஏன் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சொல்லியிருக்காங்க ரைட், கெட்ஸ் இக்னோர்ட் ரைட், அதுக்கப்புறம் என்ன திருப்பி பேசணும் விட்டுருவாங்க. ஏன்னா எத்தனை தடவை கேமரா கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கு, யாருமே கண்டுக்கல, என்ன பண்ணுவாருங்க அவனும், ஒன்றும் இல்லை போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு விட்டுருவாங்க. வெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் தெரியும். அப்ப அது இன்டர்வியூல கேட்டா தெரியும், இவங்க அதை பேச விட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னே சொல்ல கூட முடியலங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த சீசன். ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு நெகட்டிவ் சைடாவது இருக்கும் எப்பயுமே. வின்னரே இல்ல, இந்த சீசன் வின்னரே வேண்டான்ற மாதிரி இருக்கு. 1-on-1 மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. பட் இந்த டைம் வந்து அப்படி எதுவுமே சொல்ல கூட முடியல ஒருத்தரை கூட. எல்லாமே நெகட்டிவிட்டி தான். ஒருத்தரை பத்தின பாசிட்டிவ் எதுவுமே வரவும் மாட்டேங்குது. ஆனா பிஆர் டீம் வந்து பாவம் இவங்களை பத்தி ஏதாவது பாசிட்டிவ் போடுவாங்களா
போட மாட்டோமான்னு காத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அடுத்தவனுங்களை புல் டவுன் பண்ணி தான் பிஆர் வருதே தவிர்த்து எந்த பர்சனுக்கு பிஆர் கொடுக்குறாங்களோ அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறது கூட ஒண்ணும் இருக்க மாட்டேங்குது பாவம். பேசுறதுக்கு இல்லைங்க, அதனாலதான் ஒன்றும் வர மாட்டேங்குது. பாவம், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க, உள்ள ஏதாச்சும் பண்ணாதானே அவன் எடுத்து போடவாத முடியும். அர்ச்சனாக்கு சபரி பிஆர் நினைச்சானா கண்ணுல இருந்து முத்துக்குமரனுக்கு ரத்தமே வருது. எப்படி வாழ்ந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு. முத்துக்குமரன் அர்ச்சனாக்கெல்லாம் அப்படியே பயங்கரமா சர்க்குலேட் ஆச்சு. இந்த வாட்டி ஒருத்தன் கூட அந்த மாதிரி நான் பார்க்க முடியல. திவ்யாவாவது அந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அரைச்ச மாவையே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க முதல் வாரத்துல இருந்து. அது இன்னைக்கு அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. வேற ஏதாச்சும் பண்ணுமா, ஒன்னே திருப்பி திருப்பி பண்றியம்மா. திவ்யாவுக்கும் நல்லா ரோஸ்ட் விழுந்துச்சுன்னு தான் சொன்னானுங்க, அதையும் கட் பண்ணிட்டானுங்க. மேபி அது சரி பத்தல போல. புரியுதா, இவங்க பண்றது வந்து தே ஆர் ப்ரொடெக்டிங் தீஸ் பீப்புள்ன்றனால அந்த பெரிய ரோஸ் எல்லாம் வெளில விட மாட்டாங்க. பட் ஆனா அந்த திங் இஸ், அந்த ரோஸ் தான் இவங்களுக்கு சிம்பத்தின்றது இவங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ ரோஸ் பண்ண தான் இவங்களுக்கு சிம்பத்தி கார்டு வரும். தே கேன் கோ அஹெட். இப்போ கானாக்கு அடிச்சது வந்து நிஜமாலே பயங்கரமான ரோஸ்ட் அப்படின்னா வெளியில சிம்பத்தி வரும். புரியுதா உனக்கு? கானா வந்து 2 வாரமா ஜெயில போட்டதுக்கே கொஞ்சம் சிம்பத்தி வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும். அவர் என்ன நல்லா தானே பண்றாரு, நல்லா பண்றாருன்ட்டு. இவங்க தூக்கி அதை வீக்கெண்ட்ல வச்சு அடின்னு பொழந்துதான் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சிம்பத்தி வரும். இங்க வெளில சொல்றாங்க தெரியுமா, கானாக்கு வந்து சேனல் முட்டு கொடுக்குது, அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குறையும். பட் ஆனா அது பண்ணாம இவங்க பூரா அதை தூக்கி மறைச்சு கொண்டு போறது, இட் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் மச் மோர் நெகட்டிவிட்டி ஃபார் ஹிம். யோசிச்சு பாரு, இப்ப என்ன நினைப்பாங்க, என்னடா பெரிய ரோஸ்ட், என்னடா கிழிச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இன்னைக்கு பாத்துல 5 நிமிஷம் கூட ரோஸ்ட் இல்ல. பாருக்கு விழுந்த அளவு கூட அவருக்கு விழுகல. இன்னைக்கு பாருக்கு வந்து விழுந்த ரோஸ்ட் அளவு கூட ஃபார் டாக்கிங், என்ன கொஸ்டின் வந்து விஜய் சேதுபதி கேட்பான்னு சொல்லி பாரு சொன்னத, அதுக்கு விழுந்த ரோஸ்ட் அளவு கூட கானாக்கு விழுகல. ஏதோ ஒரு இஷ்யூவோட 10ஓட 11 இதை கேட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க ரோஸ்டே இல்ல, அது It could be ஜஸ்ட் poor அன் அட்வைஸ், இந்த editing மாதிரி பண்ணாதீங்க also. அப்படின்ட்டு. Rasi, That's what I'm poor asking. When you're editing pushing also. a person, you need to give that அந்த பாண்டே இல்லையே. கானா கூட வந்து அடிச்சாவது அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகணும், அதுவும் ஃபார்ம் ஒரு ஆகாது இப்ப. பிகாஸ் யூ ஆர் ஒரே கட் த ஒரு ஹோல் திங். நிமிஷம். பிக் பாஸ் எடுத்துட்டு இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அது நடக்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. ஜஸ்ட் சிட்டிங் தேர், அவ்வளவுதான். விக்னேஷ் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருங்களேன், ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆர்டி பேசுங்க. ஆர்டி தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டி பேசுங்க. ஸ்பீக்கர்ல இருக்கும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பேசுறேன், அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். ஆர்டி பேசுங்க. ஹாய் ஹாய். Hi. இதுக்கு முன்னாடி ஸ்ரீநிதின்னு ஒருத்தவங்க பேசினாங்கல்ல, அவங்க வந்து என் கிளாஸ்மேட்டுன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. ஓகே. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு என்ன பாயிண்ட்ஸ்னா, இந்த கானா வினோத் ரோஸ்ட்டுன்னு நான் இதில் எக்ஸில் பார்த்தேன் காலையிலேருந்து. ஆனால் இது ரோஸ்ட் மாதிரியே தெரியலையே. இந்த திவ்யாவுக்கு விழுந்தது தான் இருக்கிறதுலே நல்ல ரோஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் ஒன்றும் சும்மா அப்படியே தடவி கொடுத்த மாதிரி இருந்தது. அவர் அத ரியலைஸ் கூட பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சும்மா எப்ப போல பிக் பாஸ் அவர பத்தி ஏதாவது "என்ன வினோத் நீங்க இப்படி பண்றீங்க?" கேட்கும்போது, ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுப்பார்ல. சும்மா ஃபேக்கா இருக்கா மாதிரி. அதே மாரி தான் இன்னைக்கும் வச்சிருந்தாரு இந்த விஜய் சேதுபதி கேட்கும்போது. ஸோ எனக்கு அது வினோத்துக்கு ரியலைசேஷன் இருக்குன்ற மாதிரி அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேருந்து புரிஞ்சுக்க முடியல. அ இன்னைக்கு அந்த இந்த குரூப் சண்டையில வந்து பார்வதிய திட்டின அளவுக்கு கூட இன்னைக்கு வினோத கேட்கலன்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இதுல திவ்யாவ கேட்டாங்க, கமருதீன கேட்டாங்க, பாரு, ரம்யா எல்லாரையும் கேட்டாங்க. ஆனா, அந்த இடத்துல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் அரோரா வந்து சொல்றாங்கல்ல பிரஜன் கிட்ட, "நீங்க கமருதீன அப்படியே விடுங்க. அப்பதான் அவனோட நெகட்டிவ் ஃபேஸ் வரும்னு" சொல்லிட்டு. ஆ ஏன் அரோராவ எந்த கொஸ்டினுமே கேட்கல? அரோராவ வந்து டாப் 5ல கொண்டு வரதுக்காக பார்க்குறாங்களா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் தெரியுது. ஏன்னா நேத்திக்கு இருந்த விஷயத்துலயும் அரோராவ அப்படியே பிரஷ் அப் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ ஆ அது ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் மத்தபடி இந்த இப்போ ஒரு 50 டேஸ் தாண்டியாச்சு. அட்லீஸ்ட் இந்த வீக் யாரு கேம் நல்லா விளையாடலன்னு இவர் இவ்ளோ ஃபீட்பேக் வெளில நடக்கிறது என்ன எல்லாம் சொல்றது. ஓப்பனாவே கேம் யார் என்ன விளையாடல, எப்படி விளையாடுறாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா குடுத்தா பெட்டரா இருக்கும். அப்புறம் அந்த ரம்யா, ஜோவ எதுக்கு போட்டு இவ்ளோ அடிக்கிறாங்கன்றதே எனக்கு புரியல. எஃப்ஜே என்னமோ அவன் கேப்டன்சி சூப்பரா கிழிச்சிட்டா மாரி ரம்யா, ஜோவ போட்டு அவ இது செய்யல, அது செய்யலன்றான். அவனே வியன்னா கூட போய் ஓரமா தான் உட்காந்துட்டு இருந்தான். அவன் எதுக்கு அவன விட ரம்யா, ஜோ கொஞ்சம் பரவாயில்லங்க. ரம்யா, ஜோ கொஞ்சம் திங்கிங் கெப்பாசிட்டி இல்ல. தட்ஸ் ரைட். பட் இந்த விஜய் சேதுபதி போட்டு ரம்யா, ஜோ வாய் திரும்ப பேசாதுன்றதுக்காகவே அடிச்சாரா என்னன்றது தெரியல. பட் யாஹ்!
இதான் எனக்கு இன்னைக்கு ஷோவோட ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ். இந்த வீக்கெண்டே சுத்தமா இந்த ரம்யா ஜோ தேவையில்லாத ஒரு அதாவது எது கேட்டாலும் அழப்போற ரம்யா ஜோவை வச்சே பேசி இந்த 2 ஹவர்ஸ் ஓட்டி வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தான் தோணுச்சு. ஓகே, சூப்பரா பேசுங்க. ட்ரூ. Yeah. புக்வாம் பேசிருங்க, அதுக்கப்புறம் பிரியா பேசுங்க. புக்வாம் பேசிருங்க. தேங்க்ஸ் விக்னேஷ். ஹாய் விக்னேஷ், ஹாய் ரசிகன், ஹாய் பி. ஹலோ. ஹலோ, கேக்குதா? வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. கேக்குது, சொல்லுங்க. கேக்குது. எனக்கு வந்து இது என்னன்னா, இது டோட்டலா அஜெண்டா வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கானா வினோத்தை அவங்க புஷ் பண்றாங்க, கானா வினோத்தை டாப் 3க்கு புஷ் பண்றாங்கன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. எல்லா பார்ட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு அந்த விஷயத்தை வந்து கிளியரா அங்க கொண்டு போக போறாங்கன்றது கைண்ட் ஆஃப் எப்படின்னா, இவங்க 2 பேரும் அந்த சேவ் பண்ணும்போது இவங்கள சேவ் பண்ணாங்கல்ல, யாரு பார்வதியும் விக்ரமையும் சேவ் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, கட் பண்ணிட்டாங்க, எடிட்ல தூக்கிட்டாங்க. ஸோ தே வாண்ட் இன்வைட்டிங், தே ஆர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஓட்ஸை. கானா ஓட்ஸ் வரட்டும், இவங்க ஓட்ஸ் நம்ம சொல்லிட்டோம்னா ஃபைனல்ஸ்க்கு சேதுபதி சொன்னது சொல்லிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க, இவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்றதுனால தே வாண்ட் டு கீப் கானா வினோத் இன் கன்டென்ஷன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மெயினா அதுதான் பட்டுச்சு அந்த விஷயத்துல. தட் வாஸ் ஆல்வேஸ் தேர். எனக்கு வந்து என்ன உள்ள சொன்னது வந்து உங்களை ஃபைனல்ல பார்க்கணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஷூட்ல வந்து இங்க எடிட்ல கட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். யா, அது உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த ஓட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அவங்க வருது, வினோத்துக்கு அந்த விஷயம் வருதுன்றதுனால கெடுக்க வேண்டாம், அவளை தூக்கி விட்டுட்டு இந்த சைட்ல இருக்கிறத ஆஃப் பண்ணி விட்டுருவோம், விஜய் சொன்னதை நரேட்டிவ் அந்த சைட் கொண்டு போக வேணான்றதுக்காக பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. யார் புஷிங் வினோத்ன்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது, எனக்கு ரம்யா ஜோ கேப்டன்சி பேசிட்டு இருந்தீங்க, அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சது கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க உள்ளேயும் கூட கண்டஸ்டன்ஸும். அவங்களுக்கு அந்த கேப்டன்சி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களே, ரம்யா ஜோ இது வந்து வராதுல நாமினேஷன்ல அவங்களுக்கு வந்தது, நான் டைரக்ட் நாமினேட் ஆனதுனால கேப்டன்சி டாஸ்க் கட் ஆயிடுன்ற மாதிரி சொன்னாங்க. எஃப்ஜேக்கு அப்படிதான் ஆச்சு, சம்திங் இந்த மாதிரி. ஆமா. Let's see what happens. Yeah. So next year, Vignesh. பிரியா அதுக்கப்புறம் எஸ்கி. பிரியா பேசுங்க. ஓகே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஹாய். ஆக்சுவலா வந்து 2 நாளா ஓடிட்டு இருந்தது வந்து பாருக்கு பயங்கர அடி, வினோத்துக்கு பயங்கரமா ரோஸ்ட் விழுந்தது அதுன்னு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல. அது ஓகே. அப்புறம் வந்து வினோத்தை பத்தி பேசணும்னா, வினோத்துக்கு தெரிஞ்ச ஒரே கேமு மார்க்கிங்கு, அப்புறமா வந்து கவுண்டர் போடுறது, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது. இதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டாரு விஜேஎஸ். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவர் என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல. அவர் பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுதான் அவரோட ட்ரேட்மார்க்கு. அதுவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கம்ருதீன் வந்து அரோராவை பத்தி போட்டு அடி அடிச்சிட்டான். அப்போ அரோரா எப்படி பிஹேவ் பண்ணுவா, என்ன பண்ணுவான்னு தெரியல. அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. கனியை வந்து நல்லா பயங்கரமா ஹைப் கொடுத்துட்டாங்க. சும்மாவே அந்த அம்மா வந்து பயங்கரமா கனியா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் ஆதிரைக்கும் நல்ல அடி கம்ருதீன். பார்க்கல இவங்களாம் என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. அவனை இதுக்கப்புறம் வந்து இவளோட சாண்ட்ராவோட கேம் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன்னா போயிட்டாங்களே பிரஜன் போனதுக்கப்புறம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு பிரஜன் போனது ஒண்ணு, இன்னொன்னு விக்ரமும் கனியும் நல்ல வசதியா டார்கெட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஏதுவா விஜய் சேதுபதி இப்ப கனியை ஏத்தி விட்டுட்டு போயிருக்காரு. சோ அது நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க வந்து இப்போ உங்களோட போக்கஸ் பாரு கிட்ட மாதிரி சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுவாங்க. பட் சாண்ட்ரா அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல பண்ணுவாங்க. இல்ல, I think we are